அந்த சமயத்தில் என்ன பண்ணா வாத்திமாரில் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க நிறையா பேர். நான் நினச்சேன் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு கூப்பிட்டு வர முடியும், நம்ம மக்கள் இவங்கள்ட்டே ட்ரெயின் பண்ணி இவங்களே போகணும்னு சொல்லிட்டு இந்த பசங்க இவங்களை தயார் பண்ணி சில பேரை கோஹிமாவோட ஜெஸ்விட்ஸ் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே அனுப்பி ட்ரெயின் பண்ணி உங்களை லோவர் கிளாஸுக்கெல்லாம் சயின்ஸ் மேத்ஸ்க்கெல்லாம் சில சமயத்தில் ஒரு 2 பேர் வந்து செஞ்சாங்க. அவங்கள அதனால எல்லாம் ஒரு மாதிரி சொன்னாங்க, அவங்க ப்ரொனன்சியேஷன் நல்லா வராது, அது நல்லா வராது, நல்லா சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நம்ம ஆட்களையே உருவாக்கி அவங்களே செஞ்சால் எப்பொழுதும் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அது சக்ஸஸ் ஆச்சு. நல்லா வந்தாங்க. என்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நல்லா கற்றுக்கொண்டாங்க. இப்போ வந்து நல்ல ஹைலி குவாலிஃபைடு இருக்கவங்களாம் அவங்களே சில இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்களுக்கு ஏதாவது லொரேட்டோ சிஸ்டர்ஸ் இருந்தால் இல்லாட்டினா கிறிஸ்டின் பிரதர்ஸ் தான் அவங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அதெல்லாம் ஆரம்பிச்சு உடனே கலாஸ்னால் அது மாதிரி கம்ப்யூட்டர் இந்த ரீஜனே நான் தான் முதல்ல ஆரம்பித்தது. சென்னையிலேருந்து அப்படின்னால பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கேன், அதெல்லாம் கொண்டு வந்து வாத்திமெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து கம்ப்யூட்டரை முதல்ல நான் தான் உங்களுக்குலாம் ஆரம்பித்தேன். அது நல்லா எக்ஸ்கர்ஷன் எங்கே கூப்பிட்டு போகிறது, அது மாதிரி நிறையா ஏதாவது ஆர்ட் அதெல்லாம் அவங்கள்ட்ட என்ன இருக்குமோ அதெல்லாம் நல்லா இருக்கிறது. அதனால் அவங்க ஸ்கூலை வந்து நல்லா எல்லாருக்கும் அதில் நிறைய அட்மிஷனுக்காக வந்துக்கிட்டு இருந்தேன். நிறையா ஸ்கூல் நல்லா வளைஞ்சிச்சு. இந்த ஸ்கூல் எப்படி வளைஞ்சுனாக்க இந்த செலெக்ஷன்ஸ் வந்து அங்கே கோவாத்தில் ஸ்கூலை விட இதுக்கு தான் ரொம்ப பேர் வந்துச்சு. இப்போ கடைசியாக மெட்ரிக் இருக்கும்போது அங்கே வந்து 13 வருஷம் இருந்தேன். பலவிதமான ஸ்கூலும் மற்றதும் நிறையா ஆக்டிவிட்டியெல்லாம் நடந்துச்சு. நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது 13 வருஷத்துக்கு பிற்பாடு ஃபர்ஸ்ட் செட்டு மெட்ரிக் பாஸ்னா அந்த சமயத்தில் நான் ஊரில் இருந்தேன் 97. அப்புறம் மைக்கேல் இருக்கார், நாளைக்கு பார்ப்பியே என்ன, அவர் தான் அந்த சமயத்தில் தூத்துக்குடியிலேருந்து வந்தார் ஆப்டட் இதுக்கு. அவர் தான் அந்த ஆண்டவர் எனக்கு அனுப்பினா என்னோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு அசிஸ்டண்டாக. அவர் 2-3 வருஷம் இருந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் போனேன் பின்னால். அவர் இங்கே இருக்கும்போது அந்த இது ரிசல்ட் வரவும் எல்லாரும் பாஸ், ஃபர்ஸ்ட் டிவிஷன் எல்லாம், ஆல் ஃபர்ஸ்ட் டிவிஷன், நோ ஒன் ஃபெயில்டு. அப்போ ஒரு இது எஜுகேஷன் மினிஸ்டர் லூயிஸ் இஸ்ராரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வீட்டில் இருக்கும்போது நாளைக்கு எங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும் சார், ஒரு மீல்ஸ் நல்லா பெருசாக கொடுக்கணும் வராக்கானா அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டேன், எனக்கு ரிசல்ட் தெரியாது, நீங்கள் உங்கள் ஸ்கூல் எல்லாரும் இந்த அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அதான் அந்த இது அச்சீவ்மெண்ட் அவங்களாம். அதுலேருந்து நல்ல ஃபவுண்டேஷன். அதுலேருந்து நான் நிறையா வந்து அங்கே வந்து அடிஷ்னல் இது இங்கிலீஷ் அடிஷ்னல் மேத்ஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்தேன் அவங்களுக்குலாம் படிக்கணும். நிறையா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எஜுகேஷனில் வந்து எல்லாரும் வந்து நல்லா போல இருந்தால். அதோட லீவ் நாளில் பள்ளிக்கூடம் அப்படி சும்மா இருக்காது, கட்டணம்லாம் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். புது ஆக்டிவிட்டிஸ்னாக்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெளியேருந்து வர்றது அவங்களுக்கு, இல்லாட்டினா வில்லேஜ்லேருந்து அங்கேருந்து வந்து அந்த சமயத்தில் 5+ தான் பாஸ் பண்ணுவாங்க வில்லேஜ் போரமுடியும் ஸ்கூல். அதனால் எல்லாம் ஃபவுண்டேஷனும் இல்லை, அது வேறு தான் அப்புறம் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது இங்கிலீஷ் மேத்ஸ் கிளாஸ் 7, 8 3-4 பேர் கூப்பிட்டு கொடுத்து அனுப்புறது. அதே மாதிரி மற்றதெல்லாம் மற்ற ஆக்டிவிட்டீஸ், அதை விட லிட்ரேச்சர் ஆக்டிவிட்டி தான் நிறையா நடந்துச்சு. இதை பற்றி சொல்லுங்க ஃபாதர். லிட்ரேச்சர் என்ன நினச்சுனாக்கா, முதல்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஒன்லி ரிலீஜியஸ் புக்ஸு. அப்போ வந்து ஒரு சின்ன குரூப்பாக இருந்து செஞ்சோம். மற்றவர்கள்லாம் எடுத்து ரிலீஜியஸ் அண்டு எல்லாரும் உபயோகப்படுத்துறது மாதிரி டிக்ஷனரி, அது ஹெல்த் கேர், அந்த இதெல்லாம் கொண்டு வரல. இது வந்து டிக்ஷனரி, இது பாக்கெட் டிக்ஷனரி. இதுவும் டிக்ஷனரி தான். இதான் முதல் டிக்ஷனரி போட்டு ரோமன்ல இருந்துச்சு. இது வந்து இங்கிலீஷ் டு போடோ, ஆங்கில இங்கிலீஷ் டு போரோ. இது வந்து போரோ டு இங்கிலீஷ். இதெல்லாம் நீங்க செஞ்சது? ஆமா ஆமா. உங்களுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி டிக்ஷனரி செய்யல? இது நான் எழுதல, நாங்களாம் ஒரு இது குரூப்பா இருந்து செஞ்சோம். அது அதெல்லாம் ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு. இந்த புக் ஃபாதர் இது வந்து புனிதர்களுடைய வரலாறு. அங்க தமிழ்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க இதே படத்துல. ஆனா நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து மெட்டீரியல் எடுத்து மற்றதையும் எடுத்து போட்டு அதே படத்தை போட்டேன்.
2 வால்யூம். டோரோ லாங்குவேஜ் போட்டிருக்காரு ஃபாதர் அதோட இது. போடோ வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான். ரோமன்ல இங்கிலீஷ்ல. அப்புறம் வந்து இந்த பைபிள் கேலண்டர் ஒவ்வொரு நாளையும் பைபிள் படிக்கிறதுக்காக வழிகாட்டி மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு போட்டுட்டே இருக்கேன். அப்புறம் இது வந்து ஞானோபதேசம், சின்ன குறிப்பிடம், எல்லாமே வந்து போடோல எல்லாம் போடோ தான். இத்தனை புக் அவர் எழுதியிருக்காரு ஃபாதர். இது வந்து இது ஆண்டோட ஜீவிய சரித்திரம், இயேசுவோட வாழ்க்கை வரலாறு. இது வந்து எதை தழுவினது ஃபாதர்? ஏதாவது நச்சரிவுல இல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டது. இது வந்து 5 பைபிள் ரெஃபரன்ஸ். ஃபாதர் வெனிஸ் வந்து 20 புஸ்தகம் இப்படி மாதிரி கார்ட்டூன் போட்டிருந்தார். 20 ஆண்டோடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் 20 புஸ்தகம் நான் போட்டேன். இது ஒரு பண்டல். அங்க இருந்து ஃபோல்டர் வாங்கி இதெல்லாம் நாங்க அடிச்சது இங்க அடிச்சு. தமிழ்நாட்டுல வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, படக்கதைகள், அது போல இந்த இதுவும் இதான் இயேசு நம்மோடு அப்படிங்கிற அந்த புக்குடைய மொழியாக்கம். அதே மாதிரி இது வந்து திருச்சபை சரித்திரம், திருச்சபையோட வரலாறு. இது வந்து இது கல்யாணம் உங்க முறையில கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்களுடைய கஷ்டம்லாம் எடுத்து செஞ்சது. ஹபா அப்படின்னு ஹபாமான இது இது விவாகம் திருமணம். இது மதர் தெரேசாவில பற்றி ஒரு இது நான் போட்டேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு அவங்க மொழியில போட்டிருக்கிறாங்க. எல்லாம் எங்க மொழியில தான். ஹிந்தியில இருக்கு இது மாத்திரம் ஹிந்தி இதுலயும் கொஞ்சம் பேர் இப்போ வந்து அந்த ஹிந்தி ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, இது போரோ ஸ்கிரிப்ட் வந்து ஹிந்தி போரோ. இது வந்து பூச புஸ்தகம். இது 96 இது வந்து நீங்க பண்ணதுங்க. திருஹைவாடு பூச புக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இது வந்து காட்ஸ் வேர்டு அப்படின்ட்டு, இறை வார்த்தைகள் கலெக்ஷன் ஆஃப் காட்ஸ் வேர்டு அப்படின்ட்டு போரோல சில சப்ஜெக்ட் எடுத்து போட்டது. இது வந்து கரிஸ்மேட்டிக் பிரேயர் பைபிள். நான் முதல் ஜெப புத்தகம் இதுதான், பாட்டு ஜெப புஸ்தகம். இது அவங்க பாணியிலே இருக்கும் எல்லாம். ஏன்னாக்கா எல்லாம் படம் கிடம் எல்லாம் அதாவது ஸ்கெட்ச் எல்லாம் அவங்க இதுல போட்டு நான் போட்டது. இதுல வந்து பாட்டுகளுக்கு வந்து தனியா இருக்கு. அதுல வந்து இதெல்லாம் அவங்க அந்த இதை வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நோட்டேஷன். அப்புறம் இது வந்து இதான் அந்த இது உங்கள்கிட்ட நெட்ல கிடைக்கும், பரசுராம் ஜெகலோ. அதை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் முழுதும் போட்டு இருக்கோம். நான் வந்து அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே நம்ம பார்த்து போயிருமே, இது எப்படியா படம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய வாரியர் வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அவங்க தங்க இடம் இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸு அது இந்தியன் கவர்மெண்ட் பேயிங் டேக்ஸ் போட்டாங்க இந்த இடத்துக்கு. அதனால அவங்க வணிகம்லாம் வரப்போ இருந்திருக்காங்க. இங்கே வருவாங்க பூட்டான் மக்கள் தான். அப்புறம் சில காரணால வர முடியல. இவங்க வந்து நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க இங்கே இருக்கவங்கள. அவங்களுக்கு இது அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் திருட்டு போகிறது, அடிக்கிறது. அதனால அவங்கள ஒரு சில பேர் ஒரு ஆம்பு இது மாதிரி வந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதனால ஒரு வேரியருடைய லைஃப் எடுத்து அதுல இருந்து அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவங்க எப்படி போயெல்லாம் செரிமனியெல்லாம் இருக்கு, கஷ்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு ஒரு ஃபில்ம் எடுத்தோம். அதான் பரசுராம் ஜெகலோ. அப்போ இந்த காசட்ல இருந்தோம், வீடியோ கேசட் அந்த காலத்துல. இப்போ நெட்ல ரெடி பண்ணி போட்டு வச்சிருக்கீங்க. இமேட்டி கேசட் நாலு பெருசா இருந்துச்சு, அதுல எடுத்து இதுல வந்து நாங்க பண்ணோம். அது இருக்கு. அவ்வளவு. இது வந்து வாழ்க்கை வரலாறு. இது 2வது பாகம். இது வந்து இதை பத்தி சொல்லுங்க ஃபாதர். மேன் ஆஃப் தி இயர் 2010 சொல்லி ஃபாதரோட படம் போட்டிருக்கிறாங்க. நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன். அவங்களுக்கா லிட்டர் நான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் செய்யலை, எல்லா ஜனங்களுக்கும். எனக்கு வந்து என்னாக்கா நம்ம கடவுள் இயேசு வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னால் அனுப்பினார்.
நம்ம உங்களுக்கு மாத்திரம் மற்ற எப்படி மற்றவங்கள்ட்ட போகிறது. அதனால டிக்ஷனரி போடுறது, அதே மாதிரி ஹெர்பல் மெடிசின் புஸ்தகம் எழுதுறது, டெக்ஸ்ட் புக் எழுதுறது. நான் ஸ்கூலில் வந்து இன்னும் முடிக்கல இல்லை. இது வந்து பர்மாவில் 13 வருஷம் இருந்த ஒருபாடு நிறையா நடந்திருக்கு. அப்போ நிறையா பல இதெல்லாம் நடந்திருக்கு. கடைசியாக அந்த கோயில் தான் நான் கட்டினேன். கடைசியாக இவளையெல்லாம் படிச்சிருக்கோம். உங்கள் பாணியில் ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதல் கிங் வந்து திமாப்பூரில் இருந்தாங்க. அங்கே போய் அவங்களுடைய இதெல்லாம் மானுமெண்ட்லாம் பார்த்துட்டு, அப்புறம் இந்த வீவிங்கில் வந்து அவங்களுடைய இதெல்லாம் இருக்குது, பேட்டர்ன் எல்லாம், அதெல்லாம் எடுத்து நாங்கள் அதை மோர் கொடுத்து அந்த ஒரு கோயிலை கட்டியிருக்கோம். முதல்ல மாதாவுக்கு அவங்க இதில் ட்ரெஸ்ஸில் போட்டு இந்த மூடு காட்டினில் இப்போ ஒன்று இதில் இருந்துச்சு இல்லை, அந்த பர்மாவில் போனீங்களா அதை பார்ப்பீங்க. ரிசிட் எங்கே இது இங்கே இருக்கிறது. இது இது இந்த இது you'll see இந்த ஸ்டாச்சு அங்கே இருக்கும். இந்த இது இருக்கும் மாதாவுடைய ஸ்டாச்சு. உங்களுடைய கல்ச்சரில் ஸ்டாச்சு, அவங்களுடைய கல்ச்சரில் சோசப்பும் அந்த இது இயேசுவும். என்ன நைக்காங் பிள்ளாய். நைக்காங் பிள்ளாய் வந்து அது வழிகாட்டி, திருவழிபாட்டு வழிகாட்டி. இதெல்லாம் அங்கே போட்டு அங்கே இருந்திருந்து இந்த புத்தகம் போட்டு அங்கே முடித்த ஒருபாடு இன்னும் இந்த கோயில் தான். கோயில் வந்து முன்னால் வந்து ஒரு லேடி மாதா வந்து அவங்க மாதிரி பிள்ளைய தூக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ளே பண்ணுறாங்க. இந்த பக்கம் மேட்ச் பண்ணுறாங்க. வெளியிருந்து ரோட்டில் போகணும் நல்லா தெரியும். இந்த பசாரில் அப்படியே போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் உள்ள ஃபுல்லி போர் ஆர்ட், இன்சைட் அண்ட் அவுட். அவங்களுடைய கல்ச்சருடைய எல்லாம் முக்கியம். ஒன்னோட இல்லை. அது மாதிரி நார்த் ஈஸ்டில் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஆண்டவரே சொன்னார். அது அங்கே வந்து அந்த கோயிலில் வந்து உள்ள இந்த ஸ்டாச்சு எல்லாம் வச்சுட்டு டபர்னாக்கள் என்ன திவ்யநற்கரனை பெட்டி அவங்க கல்ச்சரில் வைக்கணும்னு நினச்சேன். நான் கேட்டேன், எந்த பழத்தை நீங்கள் அதிகம் விரும்புறீங்க? ஒரு பழத்தை சொன்னாங்க, தைகர்னு. எங்கே இருக்கு? மரத்தை போய் காட்டினாங்க. அதை எடுத்துட்டு வந்து இந்த பழத்தை பார்த்தேன். அங்கே கொண்டு அதே மாதிரி தீவன பெட்டி செய்கிறேன். கிடைச்சா சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். தீவன உள்ள இருக்கு அப்படின்னு அதை வச்சேன். அப்புறம் வந்து இந்த ஜனங்கள் இந்த கிராக்டர் இருக்குல்ல முள்ளு மாதிரி, அதைத்தான் அவங்க வழிபடுறாங்க. அது வந்து எங்கே நம்ம இது நட்டாலும் அது இது இதாகிறது, சாகாது, வளர்ந்துடும். அது எவர் கிரீன், நெவர் டையிங், எவர் கிரீன். காட் இஸ் எவர் கிரீன், எவர் லிவிங், நெவர் டையிங் கிரீன் அப்படின்னு அந்த கான்செப்டை வச்சு அதே மாதிரி செஞ்சு ஆம்போட வச்சேன். God's word is never dies, ever lives. ரீடிங் ஸ்டாண்ட்ல வச்சு வாசக மேடையில. அப்புறம் வந்து டபர்னாக்கிள் வச்சுட்டு அவங்க ஒரு லைட் இருக்கு. அந்த லைட்டு காசான்னு சொல்லுவாங்க. அதனால தீவனபுரத்தில் அவங்க பாணியில் அந்த லைட்டை வச்சிருக்கேன். ஆல்வேஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் நர்த்தனில். பக்கத்தில் வந்து இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சிருக்கேன். இந்த காட்டினன்ல இந்த ஒரு இது எவரிவேர் தி பேக் சைடு இருக்கும். இதெல்லாம் தீவன பக்கத்துல நான் வச்சிருக்கேன். We worship God with all these instruments. அப்படி வச்சு மற்றெல்லாம் நிறைய பூனைன்னா நிறைய வச்சிருக்கேன். அர்த்தமுள்ள விதத்துல ஒரு கோயில் கட்டி அவங்க கல்ச்சருக்குள்ளே இருக்கிற மாதிரி கோயில். Bread of life.
பிரெட் ஆஃப் லைஃப்னா மீன்ஸ் நமக்கு இந்த ரிலீஜியஸ் வியூன்னு சொல்லும்போது இந்த பிரெட் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வு. அதே மாதிரி இந்த போடோ மக்களுக்கு வந்து இந்த பம்கின் அப்படிங்கிற ஒரு வெஜிடபிள் இல்லாமல் அவங்களோட கறி வகைகளே இருக்காது. கோழிக்கறி பண்ணாலும் மாட்டுக்கறி பண்ணாலும் என்ன கறி பண்ணாலுமே இந்த பம்கின் ஆட் பண்ணாம அவங்க கறி பண்ணவே மாட்டாங்க. அதனால அவருக்கு என்னன்னா இந்த ஃப்ரூட் இல்லாம அவங்களுடைய வாழ்வு இல்லை அப்படின்ட்டு அந்த ஃப்ரூட்டையே அவர் வந்து பிரெட் ஆஃப் லைஃப் மாத்திட்டாரு. அது வந்து டேபர்னக்கிள்ஸ்க்கு மாத்தி அதுக்குள்ள பிரெட் ஆஃப் உள்ள வச்சிருக்காரு. இது நம்ம போடோ மக்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு பேரு காம். அப்புறம் இதுக்கு பேர் வந்து ஷிஃபும், அப்புறம் செர்ஜா அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளூட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம அவங்களோட மியூசிக்கல் லைஃபே கிடையாது. காரணம் என்னன்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி மியூசிக்கல் ஒரு மாதிரி இருக்குன்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வாசிக்கிறது அது ஒரு மன மகிழ்ச்சிக்காக அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருடைய செலிப்ரேஷன்ஸ்லையும் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த மக்களோட விழிப்புணர்வுக்காக அணையாத விளக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து சென்ட்ராய் அலாரி பத்தி. அலாரி பத்தி அணையா விளக்கு. அதே மாதிரி நம்மளோட பிரெட் ஆஃப் லைஃப் வந்து நம்மளோட லைஃப அணையா விளக்கா வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி இந்த சென்ட்ராயில அலாரி பத்தியை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து அலாரி பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாதா லூர்து மாதா. ஆனா போடோ மக்களுக்குள்ள சேலை என்னன்னா இதுக்கு பேர் வந்து டொக்குனா. நம்ம சேலம் சொல்லுவோம், ஆனா இவங்களுக்கு வந்து அது சேலை கிடையாது, டொக்குனா. அந்த டொக்குனாவை மாதா மேல போட்டு லூர்து மாதாவை அப்படியே இன்கன்சிடர் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்க மாதா லூர்து மாதா வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய மக்களுடைய சேலை டொக்குனா சொல்லுவாங்க. அந்த டொக்குனா அப்படியே அதுக்கப்புறம் குழந்தை இயேசு பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசு பின்னாடி இருப்பாங்க. ஏன் காரணம் என்னன்னா இங்க உள்ள மக்கள் வந்து சின்ன பிள்ளைகளை இன்ஃபென்ட்ஸை சைடில் வைக்க மாட்டாங்க, ஆனால் பின்னாடி தோல் மேலே கொண்டு விடுவாங்க. அதே மாதிரி அந்த கல்ச்சரை இன்கல்ச்சரேட் பண்ணுறத பற்றி நம்ம ஃபாதர் வந்து குழந்தை இயேசுவை இந்த மக்கள் மாதிரியே எப்படி அந்த சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வராங்களோ அதே மாதிரி குழந்தை இயேசுவையும் பின்னாடி முதுகு பின்னாடி கூட்டிட்டு வர்ற மாதிரி அப்படியே ஃபாதர் இன்கல்ச்சரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லூர்து மாதா, ஆனால் எங்களுக்கு இது போடோ மாதா. இந்த சிலுவை வந்து சூசியப்பரும் குழந்தை இயேசு நிற்கிற மாதிரி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து மாதா போடோ ஊர்ல இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே சூசையப்பருக்கு வந்து அதே மாதிரி போடோவோட அந்த கீழே உள்ள வேஷ்டி மாதிரி இருக்குங்களா அதை பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மக்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்சாவை தான் அவர் கொடுத்துருக்காரு. நம்ம சைட்ல வேஷ்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க சூசையப்பர் வந்து இவங்களோட கம்சா கொடுத்துருக்காரு. அதோட மேல உள்ள ஷர்ட் வந்து இங்க உள்ள ஆண்கள் போடுற சட்டை அதையும் அவர் போட்டிருக்காரு. என்னன்னா இன்கல்ச்சுரேஷன். அதே மாதிரி சின்ன குழந்தைய பாத்தீங்கன்னா இந்த போடோ உள்ள என்னென்ன உடைகள்லாம் இருக்கோ அதே மாதிரி பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த மக்களுக்கு என்னன்னா சூசையப்பர் வந்து எங்க போடோ சூசையப்பர், எங்க போடோ குழந்தைய அப்படிங்கிற ஒரு பிக்சரைசேஷனை இந்த செல்வத்துல நம்ம பார்ப்போம். பாக்கு மரத்தை அப்படியே பிக்சர் பண்ணிருக்கோம். போடோ மக்களோட எல்லார் வீட்லயுமே பாக்கு மரங்கள் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு வே ஆஃப் இன்கம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இந்த பாக்கை அப்படியே வடிவமைச்சிருக்கோம். அதை வச்சுட்டு அப்புறம் அதான் 13 வருஷம் இருந்தாங்க. இதெல்லாம் வாங்குறது வந்து இதெல்லாம் டெவலப் பண்ணி எல்லாம் நிறைய இந்த படம் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஃப்ரீயாக தான் செஞ்சாங்க. எழுதுறதும் ஃப்ரீ தான், படம் எல்லாம் ஃப்ரீயாக தான் வந்தாங்க. நான் ஒரு தடவை ஒரு காசு போட்டு அதனால அதெல்லாம் அவங்களுடைய கோஆப்ரேஷன் கூப்பிட்டான்னு வந்துடுவாங்க. நல்ல ஃப்ரீயாக ஜெனரஸ். அது 13 வருஷம் இருந்த பிற்பாடு
அப்புறம் சொன்னேன் அங்கேருந்து விட மாட்டாங்க. அதனால் 1 வருஷம் சாபத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு, அப்போ மைக்கேல் இருந்தார், கொடுத்துட்டு அம்மாட்டு போயிட்டேன். ஓகே. போயிட்டு ஜெருசலேமுக்கு 1 வருஷம் இருந்துட்டு திருப்பி வந்து இன்னொரு இடத்துல கல்ச்சரல் சென்டரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன். அது முக்கியமான இது அது வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, சிபிஎஸ்சி நான் தான் ஆரம்பித்தேன். அதை விட இவ்வளோலாம் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியமாக கட்டிட்டு போகிறோமே, தாய் மொழிக்காக என்ன நம்ம செஞ்சுருக்கோம் மிஷினரி அப்படி எனக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு கல்ச்சர் அது இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் 5% தான் பாஸ் பண்ணுறாங்க இதில். அதனால் அவங்க போகிற மீடியத்துக்காக நம்ம மிஷினரிஸ் என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்றும் செய்யலை, லிட்ரேச்சர்லாம் செஞ்சுருந்தாலும். அதனால் ஐ ஸ்டார்ட் போகிற மீடியம் அவங்களோட இதில் ஆரம்பித்து அப்புறம் புஸ்தகம்லாம் வேணுமே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு அது ஒரு செட்டாக புத்தகம் அதையும் எழுதி அந்த போகிற மீடியமும் அது இங்கிலீஷ் 50% கொடுத்து எஜுகேஷன் புக் எழுதிட்டாரு. அது வந்து 50% இங்கிலீஷும் கொடுத்துருவோம். ஏன்னா அந்த பசங்க எந்த இதுக்கும் போகலாம். அன்புள்ளங்களை, இவ்வளோ நாள் நாங்கள் வந்து அசாம் மாநிலத்திலிருந்து இந்த நற்செய்தி மலர்களை எடுத்திருக்கிறோம். அதில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக ஃபாதருடைய காரியங்கள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பயன்பட்டுச்சு. அதே போல் எத்தனையோ அருள் தந்தையர்கள் அவங்களுடைய இடத்துல கொடுத்து நல்ல உணவு கொடுத்து ட்ராவலிங்லாம் பார்த்துட்டு எங்களை நல்லா வரவேற்று நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொன்னால் ஃபாதர் ஆரோக்கியம் அவருடைய காரியம், அதே போல் ஃபாதர் அமல்ராஜ் அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணிக்கிட்டாரு. இப்போ வந்து ஃபாதர் செல்வராஜ், அதே போல் ஃபாதர் கொழுந்தசாமி, இவங்கெல்லாம் எங்களை வரவேற்று அன்போடு பாசத்தோடு அதே போல் நல்ல தங்கருக்கு நல்ல உணவு கொடுத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் அனைவரோடு சார்பாக அத்தனை அருள் தந்தையர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாலுமே அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோடு இந்த அசாம் மாநிலத்தில் இருக்கிற நற்செய்தி மலர்கள் நாங்கள் முடிக்கிறோம். அடுத்த வாரம் புதிய காரியத்தோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.